நம்முடைய ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அற்புதத்தை செய்கிற கர்த்தர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாவது அற்புதத்தை எங்க செய்தார் தெரியுமா? கானாவூர் கல்யாண வீட்டில் தான் செய்தார். இயேசுவை அழைத்திருந்தாங்க. அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சீஷர்களுமாக அந்த கானாவூர் கல்யாண வீட்டிற்கு போயிருந்தார்கள். அங்கே போன போது திராட்சரசம் குறைவுபட்டு போயிற்று. ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம், திருமண காரியம், அதில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது அந்த திராட்சை ரசம் தான். இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாயாசம் அப்படின்னு சொல்லி, அதுபோல் ஒரு விருந்து, ஒரு காரியம். ஆனால் அது அங்கே குறைப்பட்டு போயிற்று. ஆனால் ஆண்டவர் இயேசு பாருங்க, அங்கே இருக்கிற கற்சாடியை நிரப்பும்படிக்கு சொன்னார். வெறும் பச்சை தண்ணி. என் அன்பு பிள்ளையே, என் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த திருமண வீட்டில் ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை செய்தாரு. அந்த பச்சை தண்ணீரை திராட்சை ரசமா கர்த்தர் மாத்தினாரு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அதற்கு நிறத்தை கர்த்தர் கொடுத்தாரு, அதற்கு மனத்தை கர்த்தர் கொடுத்தாரு, அதற்கு ருசியை கர்த்தர் கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? அவர் மாற்றுகிற தேவன், அவர் மாற்றுகிற தேவன். ஒரு தண்ணிய ருசி உள்ளதா மாற்றுகிற ஒரு தேவன், ஒரு பச்சை தண்ணிய அதை கலரையே மாற்றுகிற ஒரு தேவன், ஒரு பச்சை தண்ணிய அதை நறுமணமாய் மாற்றுகிற தேவன். அந்த திராட்சை ரசம் எவ்வளவு ஸ்மெல்லா இருக்கும். என் அன்பு பிள்ளையே, எல்லாரும் சொல்றாங்க, இவ்வளவு ருசியுள்ள திராட்சை ரசத்தை இவ்வளவு நேரம் எங்கேயா வச்சிருந்தீங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு என் ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு வெறுமையா இருக்கிறவங்க வாழ்க்கையை ருசி உள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவர் மாற்றுகிற தேவன், அவர் மாற்றுகிற தேவன்.